அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு இலை கிடைத்தால் பணம் மேல் பணம் சேரும், திருமண தடை நீங்கும், காரிய தடை நீங்கும், நீங்கள் நினைத்ததெல்லாம் 7 நாட்களில் நிச்சயம் நடக்கும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் விநாயகர் கோயில் அப்படின்னாலே விநாயகர் அப்படின்னாலே அரச மரத்துக்கு அடியில் இருப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். தோரத்தில் அரச மரம் இருக்கும், அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார். தோஷ நிவர்த்தி செய்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தை வரம் வேண்டி போய் கோயிலில் போய் தண்ணி ஊற்றி குழந்தை பாக்கியத்துக்காக விநாயகரை சுற்றி வளம் வரதா இருந்தாலும் சரி, பரிகார பூஜைகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகர் முன்னாடி தான் செய்வாங்க. ஏன்னா உடனடியாக அதீத பலனை கொடுக்கும், அதற்காகத்தான் செய்வாங்க. இப்பெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தான் அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கு. ஏன்னா எல்லாமே சிட்டிக்குள்ள கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில் அப்படின்னாலே ஒவ்வொரு வீட்டு முக்கில் சிட்டிக்குள்ள இது மாதிரி இருக்கா, அங்கே சாதாரண விருட்சங்கள், அதாவது அந்த கோயிலுக்கான விருட்சங்களை கூட